கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த பெயர் உங்களோட அழிஞ்சு போவது இல்லை, உங்க காலத்தோட முடிஞ்சு போவது இல்லை. கர்த்தர் சந்ததி சந்ததியாய் தொடர, சந்ததி சந்ததியாய் தொடர உங்க மேல இரக்கம் பாராட்டுவாராக. கரங்களை தட்டும் போதே இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. விழுந்த உங்களை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். இந்த பேரை கொடுத்தது கர்த்தர், இந்த காரியத்தை துவங்க பண்ணினது கர்த்தர். இல்ல இல்ல, இன்னைக்கு இருக்கிற தோல்வியை பார்த்து மனம் துவண்டு போக வேண்டாம். கர்த்தரிடத்துல கேளுங்க, இயேசுப்பா இதுல நிலைவரமா இருக்கக்கூடிய கிருபையை தாருங்க. ஆண்டவர் உங்க கையில ஒன்ன கொடுத்து இன்னைக்கு இழந்து வெறும் சாதாரணமான வேலைக்கு போறது மாதிரி போயிட்டு இருக்கிற அநேகம் பேருக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மறுபடியும் அதை நான் உனக்கு தருவேன், மறுபடியும் அந்த இடத்துல உன்னை நான் கொண்டு வந்து உட்கார வைப்பேன், மறுபடியும் அந்த சேனை உன்னிடத்திலே வரும். அன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் காண போகிறீர்கள். கைகளை தட்டி ரபதன மரஹதலரஹதரபா ஸ்தோத்திரம் இயேசுவே. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பிப்பீராக, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பிப்பீராக. ஆமென். பாழான இடங்களிலும் ஆழமான குழியிலிருந்தும் என்னை கண்மனையின் மேல் என் காலடிகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர். இப்ப பாட போறோம், என் கொம்பை உயர்த்து